வெல்கம் டு ஆலிவ் பாக்ஸ் பல்சுவை பெட்டகம். இன்னைக்கு ஒரு புது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நேற்று பிப்ரவரி 14 அன்று அபுதாபியில் சுவாமி நாராயணன் திருக்கோவில் இந்திய பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. இந்த கோவிலானது இந்து மதத்தின் கலாச்சார வளமையை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் கோபுரமானது 108 அடி உயரம் கொண்டதாகும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்திய நாட்டுக்குள்ள பலதரப்பட்ட மக்களின் மதங்களின் வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ள நிலையில் எப்படி தீவிர இஸ்லாமிய நாடான ஐக்கிய அமீரகத்தில் எப்படி இந்து கோயில் கட்டப்பட்டு உள்ளது என்பதை பார்க்கலாம். அதாவது 2015ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அபுதாபி சென்றிருந்த போது அந்நாட்டு பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அபுதாபியில் கோயில் கட்ட 13 ஏக்கர் நிலத்தை தானமாக இந்திய பிரதமரிடம் வழங்குகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு 13 ஏக்கர் நிலத்தை அரபு எமிரேட்ஸ் அரசாங்கம் இந்த கோயில் விரிவாக்க பணிக்காக 2019ஆம் ஆண்டு வழங்குகிறது. இதனை அடுத்து மொத்தம் 27 ஏக்கர் நிலப்பரப்பில் சுவாமி நாராயணன் கோயில் கட்ட நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். கோயில் அடிக்கல் நாட்டுறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த வருடமே கொரோனா லாக்டவுன் காரணமாக கோயில் வேலைகள் மந்தமாகின்றன. இருந்த போதும் இடைவிடாத முயற்சியாக இந்திய அரசாங்கம் கோயில் கட்டுமான பணி எக்காரணத்தை கொண்டும் நிற்கக்கூடாது என்று அதற்கு தக்கவாறு பணி நியமனம் செய்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து அந்த மாநிலத்துக்கே உண்டான இளம் சிவப்பு மண் மற்றும் இளம் சிவப்பு கற்கள் ஐக்கிய அமீரகம் கொண்டு செல்லப்படுகிறது. கோவிலை அலங்கரிப்பதற்காக இத்தாலி நாட்டிலிருந்து உயர் ரக மார்பிள் கற்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. கோவிலின் அளவு, பிரம்மாண்டம், கட்டிடக்கலை சிறப்பு மற்றும் கலாச்சாரம் என்று மேற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய இந்து கோவிலாக சுவாமி நாராயணன் கோவில் மாறியுள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த கோவில் இரு நாடுகளிலும் வசிக்கும் இந்து சமூகத்தினருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஐக்கிய அமீரகத்தில் மொத்தம் 35 லட்சம் இந்தியர்கள் வாழ்கிறார்கள். இந்த கோவில் அவர்களுக்கு ஒரு சிறப்பை சேர்க்கிறது. இந்த கோவில் கட்டுவதன் மூலம் இரு நாட்டுக்கிடையே கலாச்சார செழுமையை கொண்டாட அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. மேலும் இது இரு நாடுகளுக்கிடையே நீடித்த நட்பை மேலும் வலுவாக்கும் என பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கோவில் அடிவாரமானது ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த இளம் சிவப்பு மண்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதனை அடித்தளமாக கொண்டுதான் இந்த கோவில் எழுப்பப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ராஜஸ்தான் செங்கற்கள் மூலமாக தான் இந்த கோவில் முழுவதும் கட்டப்பட்டுள்ளது. மொத்தமாக 4 லட்சம் மணி நேர உழைப்பை இந்த கோவில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து 500க்கும் மேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கைவினை கலைஞர்களை கொண்டு சிக்கலான அம்சங்களை கொண்ட சிற்பங்களை கவனமாக உருவாக்கி இருக்கிறார்கள். கைவினை கலைஞர்களும் இதில் தங்கள் நிபுணத்துவத்தை வழங்கி இருக்கிறார்கள். இந்த கோவில் கட்டப்பட முக்கிய ஆதாரமாக அமைவது நம் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கோவிலின் வடிவமைப்பை பார்த்தீர்கள் என்றால் 7 சிகரங்கள் அமைந்திருக்கும். அந்த 7 சிகரங்களும் அமீரகத்தின் ஒற்றுமையை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பாகும். கோவிலின் திறப்பு விழாவையொட்டி கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் பிற மதத்தை மதித்தல் என்ற சங்கமத்தை கொண்டுள்ளதால் இந்த விழாவிற்கு நல்லிணக்க திருவிழா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்திய மதிப்பில் 700 கோடி ரூபாயில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் சிறப்பை பற்றி பார்ப்போம். இந்த கோவிலில் சுவாமி நாராயணனை தவிர கிருஷ்ணர், ராதா, ராமர், சீதா, சிவன், பார்வதி, திருப்பதி பாலாஜி மற்றும் பத்மாவதி அம்மாள், ஐயப்ப சுவாமி, அனுமன் உட்பட இன்னும் ஏகப்பட்ட கடவுள்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 27 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோவிலின் வளாகம் இந்திய பாரம்பரியத்தின்படி பரிகாரம், வேண்டுதல், கலை சிற்பங்கள், கண்காட்சி, குழந்தைகள் விளையாட அமைக்கப்பட்ட மண் பகுதி, பிரசாத அரங்கம், பிரத்யேகமான உணவு அரங்கம், இந்திய பண்பாட்டை உலகுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக புத்தக அரங்கம், சிறு வணிக கடைகள் மற்றும் பரிசு பொருள் விற்பனை அரங்கம் என்று பன்முகத்தன்மை கொண்டதாக அமைந்திருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் நம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கோவில்களுக்கு சென்று வந்த ஒரு மன நிறைவை இந்த சுவாமி நாராயணன் திருக்கோவில் நமக்கு தரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மேலும் இக்கோவிலின் பாதுகாப்பிற்காக கோவிலின் அடித்தளத்தில் 100க்கும் மேற்பட்ட சென்சார்கள் மற்றும் கோவிலை சுற்றி 350க்கும் மேற்பட்ட சென்சார்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை
வெப்பநிலை, பூகம்பம் மற்றும் அழுத்தம் தொடர்பான தரவுகளை உடனுக்குடன் வழங்க வல்லது. அக்காலத்தில் இந்திய மன்னர்கள் கடல் கடந்து பல நாடுகளுக்கு படையெடுத்து வென்று அதன் அடையாளமாக அங்கு கோவில்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பாலைவனங்களை கடந்து சென்று அந்நாட்டிடம் இராஜாங்க உறவை மேற்படுத்த முதன்முறையாக ஒரு இஸ்லாமிய நாட்டில் நமது பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் கோவிலை நிறுவியுள்ளார். நாம் எல்லோரும் தலைவணங்க வேண்டிய பிரதமரின் இந்த பணி தொடர வேண்டும் என்று நாம் சுவாமி நாராயணனை வேண்டிக் கொள்வோம். இது போன்ற பதிவுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.